8:45 நாமக்கல்லில் கூட்டம்னு 8:45 கிளம்புற ஒருத்தர்கிட்ட நீங்கள் எப்படிங்க வந்து நியாயத்தையும் நேர்மையும் எதிர்பார்க்க முடியும்? அப்போ முடிவெடுத்து தானே கிளம்புறா. அப்படி வீட்டில் இருந்தேன் போகிற வழியில் எத்தனை சாவு விழுந்தாலும் ஐ டோன்ட் கேர். நீங்கள் நல்லா பாருங்கள், மேனரிசம். அதான் நான் மேனரிசம் சொன்னேன். மேனரிசம்ங்கிறது இது வரைக்கும் எத்தனையோ கட்சிகள் ஆண்டிருக்கு, எத்தனையோ கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்திருக்கு, எத்தனையோ கட்சிகள் ரோட் ஷோ நடத்திருக்கு, எவ்வளோ. ஆனால் இதில் பதவதைக்குதுங்க. அதாவது நான் லேட்டு, உங்ககிட்ட நான் வந்து பேசுகிறதே லேட்டு. என்னால் அதுலேருந்து எந்திரிச்சு வரவே முடியல. அந்த அந்த பேராபத்து நிகழ்ந்தது இல்லையா, அது உண்மையிலே பெருங்கோபம் வந்து அந்த தமிழகத்துக்கே நீங்கள் வந்து எல்லோரும் வெகுண்டெழுந்திருக்கிற வேலை இது. ஆனால் பழியை தூக்கி போடுற வேலையை இப்போ வந்து பக்குவமாக செஞ்சிட்ருக்கானோ அந்த பாவி பசங்க கொஞ்சம் பேர். விஜய் நல்லவருங்கிறான் ஒருத்தன், விஜய் மேலே தப்பு இல்லைங்கிறான். நானே இருக்கேன், என் குடும்பத்தில் என்னை நம்பி ஒரு 150-200 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் தானே பொறுப்பு, நான் தானே அதுக்கு முக்கியஸ்தன். அது எப்படி அவருக்கு மேலே தப்பு இல்லை அப்படின்னு எப்படி ஒதுக்கி விட முடியும்? நீங்கள் 8:45 கிளம்புற ஆள் நாமக்கல்லுக்கு 12 மணி வெட்ட வெயில். அப்போது அவனுடைய எக்ஸ்தலமாக ஒரு வெங்காயத்தலம் ஒன்று இருக்குல்ல, அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் 12:45 கரூரில் அவர் மீட்டிங்கு, அவர் வருவார், மக்களை சந்திப்பார்னு சொல்லிட்டாங்க. அப்போது 12:45னா அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்களே 9 மணிக்கெலாம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு, 10 மணிக்கெலாம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம தம்பிகள் போய் அங்கேருந்து சொன்னவங்களும் அதான் சொல்கிறாங்க, 10 மணிக்கெலாம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க, வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெட்ட வெயில். ஆனால் சார் வந்து ஆடு எசைஞ்சு அப்போ தான் வீட்டில் 8:45 கிளம்பி அவர் நாமக்கலுக்கு வந்து அவர் ரோட் ஷோலாம் முடிய 2 மணி நாமக்கல்லில். அங்கேயும் விட்ட வெயில். இதில் என்னென்னா, அங்கேருந்து நாமக்கல்லேருந்து சார் பஸ்ஸு வருது, முன்னாடியும் பின்னாடியும் 2 வீலர்காரன் வீலிங் பண்ணிட்டு வரான். ஒருத்தன் பஸ்ஸில் எல்லா வித்தியாதிகளோடு தானே உள்ளே இருக்கீங்க, எல்லா வித்தியாதிகளும் உள்ளே இருக்குது. பின்னாடி விரட்டிட்டு வரானே, இவெல்லாம் செத்துருவானே, நின்று வேணாண்டா வராதிங்க, கும்பிட வேணாம், ரசிக்கிறான். இது ஒரு போதை சார். காலையில் 10 மணி வைங்க, 10 மணிலேருந்து 7:15 இரவு வரைக்கும், 7:10 வரைக்கும் நின்றுருக்காங்களே அந்த மக்கள். அந்த மக்களுடைய விரும்பி போய் நின்றுக்க மாட்டாங்க. நீங்கள் அவனுடைய ரசிகனாலும் சரி, அவனும் உயிர் தானே, சொல்லியிருப்பானே வந்திருக்கலாமே. இந்த மக்களுடைய கர்ஸ் இருக்குல்ல, அதாவது அவங்க ஐயோ நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, ஐயோ இந்த படுபாய் வள்ளியே வந்து தொலைஞ்சிருந்தா பார்த்துட்டு போயிருக்கலாமே, வந்து தொலைஞ்சா என் பிள்ளைக்கு காட்டியிருக்கலாமே, என் பிள்ளையை காட்டிட்டு ஓடி இருக்கலாமே. ஏன்னா எத்தனை பேர் வீட்டுக்கு தெரியாமல் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வீட்டுக்கு தெரியாமல் அவங்க பிள்ளை இல்லாமல் பக்கத்து வீட்டு பிள்ளையும் நானும் வரேன்னு கூப்பிட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் வயிறறிஞ்சு நின்றுருக்காங்க, வயிறறிஞ்சு இந்த ஏன்னா தண்ணி இல்லை ஒன்றுக்கு போகிறதுக்கு, அதாவது அவசர உபாதை இருக்குல்ல, அதுக்கு கூட 7-8 மணி நேரம் எவங்க நின்றுருப்பான். அப்படி நிற்க வச்சு அதை பார்த்து ரசிக்கிற ஒரு ஆசாமியை காப்பாற்ற நினைக்கிறான் பாரு, அவனை இதால் அடிக்கிறது. அப்படி நிற்க வச்சு யோசிக்க மாட்டாங்க. அவன் வீட்டில் அவன் பிள்ளையவோ அவன் பொண்ணையோ இல்லை அவங்க ஆத்தாளையோ அவங்க அப்பனையோ 8 மணி நேரம் ஒரு இடத்துல நிற்க வச்சு வருவார் நின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? நீ ஒரு சொகுசு பஸ்ஸில் இன்ச்சு பை இன்ச்சாக நகண்டு 25-30 காரோட கூட்டத்தை காமிச்சு நான் இப்படி ஒரு மாப்பிள்ள இருக்கேன் அப்படின்னு அவர் மற்றவனெல்லாம் எவனையும் மதிக்கிறது இல்லை, யாரையும் மதிக்கிறது இல்லை.
ஐயன் திருவள்ளுவர் சொல்லுவார்ல, இடிப்பரா இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லினும் கெடும் அப்படின்னு சொல்லுவான். அதான் தட்டி சொல்ல இல்லை உனக்கு யோசனை சொல்ல பக்கத்தில் ஆட்களை யாருமே வச்சுக்காத ஒருத்தன் எவனும் கெடுக்கவே தேவையில்லையா, அவனே கெட்டுருவான். இன்னைக்கு நீ கெட்டு போகணும். நீ கெட்டது இல்லாமல் அப்பாவி 41 குடும்பத்தை நாசமாக்கிட்டே, 41 குடும்பம் இலை விழுந்துருச்சே. அதாவது சார் தான் செத்தது எதுக்குன்னு தெரியாமல் செத்து போயிட்டாங்க சார். எதுக்குன்னு தெரியாமல் 41 பேர் சார். அந்த பிஞ்சு பிள்ளை என்ன சார் தெரியும்? எங்கள் அப்பா எங்கள் ஆத்தாலும் எங்கள் அப்பனும் செஞ்ச தப்புக்கா நான் செத்தேன்னு சொல்லுமா அது? அவங்க மேலே நான் பழியே சொல்ல மாட்டேன். நீ வர்றேன்னு சொன்ன, குறிப்பிட்ட டைமுக்கு வரலன்னா உன்னை கழுவில் ஏற்றணுமா இல்லையா? கழுவில் ஏற்றியாகணும். ஏன் இவங்க இவ்வளோ யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க 1000 அரசியல் இருக்கலாம் சார். வர்றேன்னு சொன்னவன் 8:45 வீட்டிலேருந்து கிளம்புறான் அந்த ஆள். அப்பயே ஏய் உள்ளே போன்னு சொல்லியிருக்கணும். 8:45 நாமக்கல்லில் டைம் கொடுத்துருக்க, 8:45 வீட்டை விட்டு வெளியே போகிற உள்ளே போ அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்காங்களே கரூருக்கு முன்னாடியே, யோ அளவா இது போகாத, இங்கேயே நின்றுக்க போலீஸ் சொல்லியிருக்க. திமிரு. ஏன்னா அந்த மேடையில் நின்று அந்த துண்டை தூக்கி போடுறதும், எச்சியலை போடுற மாதிரி, நாய்க்கு எச்சியலை போடுவாங்கள்ல அது மாதிரி, இந்த நாய்க்கு 4 ரொட்டியை போடுற மாதிரி இந்த தண்ணியை போட்டது சார். அந்த ஆளுக்கு தெரியும் சார், செத்து விழுகிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அவன் வெற்றி நிச்சயம்ட்டு போகிறான் சார். யோசிச்சு பாருங்க. காதில் ஒருத்தன் போய் சொல்கிறானே, என்ன சொல்லுவான் சார்? நல்லா பேசுறீங்கன்னு சொல்லியிருப்பான். அவன் செத்து கிடக்குறாங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமும் அவன் வெற்றி நிச்சயம் போகிறானே சார். ஒரு சின்ன அசம்பாவிதம் இப்போ எங்கள் இடத்துல ஒன்று சின்ன நடக்குதுன்னா, இந்த ஷூட்டிங் கீட்டிங் எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த நிமிஷம் அங்கே நிற்போமா இல்லையா? அதான் சார் மனுஷன், அதான் தலைவன், அதான் அவன் பெரிய தன்னை நான் மக்களை காப்பாற்ற போகிறேன் ஒரு பெரிய மேலிருந்து விழுந்தவன் சொல்கிறது அவன் தான். சாகுறாங்க, மயக்கமடைகிறாங்க. நீ அதை பார்த்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான் பாரு.